பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே 1000 ரூபாய் ரொக்கத்தை வழங்கவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணியாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், இது தொடர்பான விவரங்கள். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1000 ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாகவே பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான விவரங்களை அரசு வெளியிட்டிருந்தது. பச்சரிசி, சர்க்கரை, முழுநீள செங்கரும்பு இவற்றுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்த நிலையில் ரொக்கப்பணமாக 1000 ரூபாய் வழங்கப்படுமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த நிலையில்தான் பொங்கலை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுவோர், சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள், பொருள் இல்லாத குடும்ப அட்டைதாரர்கள் இவர்களை தவிர்த்து பிற வகையிலான குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்பாக ரொக்கமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கலுக்கு முன்னதாக, அதாவது வரும் 10ஆம் தேதி என்றே மகளிர் உரிமை தொகை பெற்று வரக்கூடிய 1,15,00,000 மகளிர் வங்கி கணக்குகளில் அந்த ரொக்க பணம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த குடும்ப அட்டைதாரர்களை பொறுத்தவரை சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள், பொருள் இல்லாத குடும்ப அட்டைதாரர்கள் தவிர பிற அனைத்து வகையிலான குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்க பணம் நியாய விலை கடைகள் மூலமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுவோர் தவிர சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்கள் அல்லாதோர், பொருள் இல்லாத குடும்ப அட்டைதாரர்கள் அல்லாதோர் இவர்களை தவிர பிற அனைத்து வகையிலான குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கலை முன்னிட்டு 1000 ரூபாய் ரொக்க பணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். ஏற்கனவே 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு நீள செங்கரும்பு பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை அரசு கடந்த 2ஆம் தேதி வெளியிட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் முன்கூட்டியே முறையாக திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்துமே தயார் நிலையில் வைக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இலவச வேட்டி சேலைகளும் வழங்கப்படும் எனவும், பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படக்கூடிய நாளில் 1000 ரூபாய் ரொக்க பணமும் நியாய விலை கடைகள் மூலமாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றார். பொங்கல் திருநாளை தமிழ் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய வகையில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு நீள செங்கரும்பு அவற்றோடு இணைந்து 1000 ரூபாய் ரொக்க பணம் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் வாயிலாக 1,15,00,000 மகளிருக்கு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்படுகின்றது. அதாவது 1000 ரூபாய் வங்கி கணக்கில் பணம் இருப்பு வைக்கப்படுகின்றது. இந்த முறையும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் வங்கி கணக்கில் இந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு முன்பாக பொங்கலை அனைவரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக 10ஆம் தேதியே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான 1000 ரூபாய் பணம் அதனுடைய பயனாளர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும், பொங்கல் திருநாளில் டோக்கன் வழங்கப்பட்டு பொங்கலுக்கு முன்பாக எந்த தேதியில் நியாய விலை கடைகளுக்கு சென்று பரிசு தொகுப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்படுகின்றதோ அந்த தேதியில் குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய டோக்கன் எண்ணுடன் சென்று 1000 ரூபாய் ரொக்க பணத்துடன் பச்சரிசி, சர்க்கரை, முழுநீள செங்கரும்பு இவற்றுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அரசு அறிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கத்தோடு இணைந்து இலவச வேட்டி சேலைகளும் அனைத்து மாவட்டங்களிலும் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமை தொகை பொங்கலையொட்டி வரும் 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் என்ற முக்கிய அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. 1000 ரூபாய் உரிமை தொகை பொங்கலையொட்டி வரும் 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார்.
1.15 கோடி மகளிரின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமை தொகையானது பொங்கலையொட்டி வரும் 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 ரூபாய் உரிமை தொகை பொங்கலையொட்டி வரும் 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 1.15 கோடி மகளிரின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வழங்கப்படும் 1000 ரூபாய் உரிமை தொகை பொங்கலையொட்டி வரும் 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 ரூபாய் உரிமை தொகை பொங்கலையொட்டி வரும் 10ஆம் தேதியே வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். 1.15 கோடி மகளிரின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் உரிமை தொகை வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வரும் 10ஆம் தேதியே மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பொறுத்தவரை இந்த மாதம் 10ஆம் தேதியே வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பினை தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினமே மகளிர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு செய்தவர்களுக்கும் இந்த மாதத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார்கள். தற்போது வரை, அதாவது கடந்த மாதம் 1,13,84,000 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருந்தது. தற்போது கிட்டத்தட்ட 11,85,000 பேர் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். எனவே இந்த மாதத்தில் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய பயனாளர்களுடைய எண்ணிக்கை உயரும் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. தற்பொழுது தமிழக முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பின் மூலமாக கிட்டத்தட்ட 2 லட்சம் மகளிர் புதிதாக இந்த மாதத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கடந்த மாதம் 1,13,00,000 மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் பெற்றுக்கொண்ட நிலையில் இந்த மாதம் 1,15,00,000 மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக மகளிர் உரிமை தொகை கேட்டு மேல்முறையீடு செய்திருந்த பெண்களில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பெண்களுடைய மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாதம் புதிதாக 2 லட்சம் மகளிர் உரிமை தொகையாக மாதம் 1000 ரூபாயை பெற இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு பொங்கல் பண்டிகையை அனைத்து பெண்கள் உள்ளிட்ட குடும்பத்தினரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக வழக்கமாக ஒவ்வொரு மாதத்திலும் 15ஆம் தேதி வங்கி கணக்கில் இருப்பு வைக்கப்படக்கூடிய 1000 ரூபாய் பணம் இந்த முறை 10ஆம் தேதியே இருப்பு வைக்கப்படும் என்ற அறிவிப்பினையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். வரும் 10ஆம் தேதி அன்றே மகளிர் உரிமை தொகையாக 1,15,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் அவர்களுடைய வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்ற அறிவிப்பினையும் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு இந்த மாதமே உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு நேற்றைய தினம் தகவல் வெளியாகி இருந்த நிலையில் 11,85,000 பேர் வரை மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அவர்களில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருடைய மனுக்கள் ஏற்கப்பட்டிருப்பது முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கின்றது. கடந்த மாதம் வரை 1,13,84,300 மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. இந்த மாதம் முதலமைச்சருடைய அறிவிப்பின் மூலமாக 1,15,00,000 மகளிருக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த 2ஆம் தேதி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருந்தது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமரன்.